தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் கட்சிக்கு தனது வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் என்ன தெரிவித்திருக்கிறார்? குறிப்பாக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் கட்சிக்கு தனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் என்று தெரிவித்திருக்கிறார். அவரது பதிவை எவ்வாறு புரிந்து கொள்வது? விவரங்கள். சரவணன், நொடிக்கு நொடி பரபரப்பு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய, தமிழ்நாட்டு மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள், அதை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுடைய அந்த ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தல் முடிவு, யார் ஆட்சி அமைக்கப் போகிறார், யார் அடுத்த முதல்வராக தமிழ்நாட்டிற்கு வரப்போகிறார்கள் என்று எதிர்பார்ப்பு நிலவி வரக்கூடிய சூழ்நிலையில் ஒட்டுமொத்தமுடைய பொதுமக்களுடைய அந்த பல்ஸ் எகிரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பொழுது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஒரு எக்ஸல பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதீத முக்கியத்துவம் வாய்ந்ததாக அந்த பதிவு தற்பொழுது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஆட்சி அமைக்கும் போட்டியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி விலகி இருக்கிறாரா என்ற அந்த கேள்வி என்பது தொக்கி நிற்கிறது. குறிப்பாக அவர் அந்த எக்ஸல பதிவில் நடைபெற்று முடிந்த 17வது தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை தேர்தலில் பல்வேறு கட்சிகள் சார்பில் வேட்பாளர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளனர். தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் கட்சிக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் தனது எக்ஸலத்தின் வாயிலாக பதிவு செய்திருப்பது என்பது ஒட்டுமொத்தமாக ஒரு சூழல் நிலவி வரக்கூடிய சூழலில் ஒரு திருப்பத்தை, அதாவது அதிமுக திமுக இணைந்து ஒரு ஆட்சியை ஏற்படுத்துவார்கள் என்ற ஒரு வியூகங்கள் எல்லாம் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில், அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்குமா அமைக்காதா, நடிகர் விஜய் அவர்கள் முதலமைச்சரா பொறுப்பு ஏற்பாரா ஏற்க மாட்டாரா, அதிமுக ஆதரவு வழங்குமா, திருமாவளவன் ஆதரவு வழங்குவாரா, இப்படி ஒட்டுமொத்தமாக ஒரு எதிர்பார்ப்பு என்பது காலை முதலே நிலவி வரக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த எக்ஸல பதிவு என்பது பல செய்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாக இருக்கிறது. அந்த முதலமைச்சர் போட்டியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி விலகி இருக்கிறாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. குறிப்பாக அவர்கள் அதிமுக திமுக இணைந்து ஒரு ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்ற வியூகங்கள்லாம் வந்த நிலையில் தற்பொழுது அதற்கான முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறதா என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் 4 மணிக்கு தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் தங்களது ஆதரவு யாருக்கு என்பதை அவர் தெரிவிக்க போவதாக கூறியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த அறிக்கை என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சரவணன், ராஜேஷ், தற்போது அவர் எந்த கட்சிக்கு என்று வாழ்த்துக்கள் என்று சொல்லவில்லை. பொதுவாக அவர் ஆட்சி அமைக்கும், தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் கட்சிக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் நீங்கள் கூறுவது போல அந்த ஆட்சி அமைக்கும் ரேஸில் இருந்து அவர் விலகியதாக எடுத்துக்கொண்டால் தற்போது திருமாவளவன் தனது முடிவில் இருந்து தெளிவாக அறிவிக்கலாமா? அவருக்கு சில நெருக்கடிகள் இருந்ததாக சொல்லப்பட்டது, அது குறித்த விவரங்கள். குறிப்பாக சரவணன் பொறுத்த வரைக்குமே இந்த கடந்த சில நாட்களாகவே நடைபெற்று வரக்கூடிய காட்சிகள் என்பது, ஒன்று, அதிமுக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் வெளியிலிருந்து திமுக ஆதரவு அளிக்கும், அதிமுக ஆட்சி அமைக்கும் என்ற கருத்து நிலவி வந்தது. தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த எக்ஸல பதிவு என்பது அவர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை என்பது தெரிகிறது. ஒருவேளை திமுக ஆட்சி அமைத்து அதிமுக வெளியிலிருந்து அவர்களுக்கான ஆதரவை வழங்குவார்களா அப்படின்ற அந்த வியூகம் என்பது தற்பொழுது எழுந்திருக்கிறது. அதே நேரத்தில் கடந்த சில நாட்களாகவே, அதாவது மே 4ஆம் தேதி முதலே தமிழக வெற்றி கழகம் தங்களை ஆட்சி அமைக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக போராடி வருகிறார்கள். பல்வேறு கட்சிகளுடைய ஆதரவை அவர்கள் கோரி இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது, என்ன ஒரு புரிதல் ஏற்பட போகிறது என்பது நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த எக்ஸல பதிவு என்பது மேலும் அந்த அழுத்தத்தை கூட்டி இருக்கிறது, அந்த பல்சை எகிர வைத்திருக்கிறது. ஏனென்றால் திமுகவா அல்லது தமிழக வெற்றி கழகமா யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. ஒட்டுமொத்தமாக 4 மணிக்கு இதற்கான முடிவு என்பது நமக்கு தெரிய வரும். என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் 4 மணிக்கு செய்தியாளர்களை சந்திப்பார் அல்லது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக மொத்தத்தில் ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த எக்ஸல பதிவு என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்பட்டாலும் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆலோசனை கூட்டம் என்பது தற்பொழுது பசுமை வழி சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இல்லத்தில் நடைபெற்று வருகிறதையும் நாம் பார்க்க வேண்டும். அந்த
அந்த கூட்டத்தின் வாயிலாக அவர்கள் என்ன முடிவு எடுத்திருக்கிறார்கள் என்பது. ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன தெரிவித்திருக்கிறார்கள், ஒருவேளை அதிமுக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிக்கலாமா என்ற வியூகங்களும் பல்வேறு வியூகங்களாக வந்து கொண்டுதான் இருந்தன. ஒட்டுமொத்தமாக தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு இன்னும் நிலவி கொண்டுதான் இருக்கிறது. ராஜேஷ், நீங்கள் குறிப்பிட்டது போல ஒருபுறம் ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு மத்தியில் தற்போது இந்த ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். இது இரண்டையும் பொருத்தி பார்த்து என்ன முடிவுக்கு வரலாம்? நீங்கள் குறிப்பிட்டது போல அதிமுக தரப்பிலிருந்து வெளியில் இருந்து கொண்டு ஆதரவு தரக்கூடிய அந்த நிலைப்பாட்டை அவர்கள் எடுப்பார்களா? அது சாத்தியம்தானா? இல்ல, குறிப்பாக அதிமுகவை பொறுத்த வரைக்குமே நம்ம மூத்த நிர்வாகிகள்கிட்ட நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருந்தோம். அவங்க சொல்லும் பொழுது என்ன என்றால், இப்போ அதிமுகவிற்கு ஒரு பெரும்பான்மை வேண்டும், ஆட்சி அமைப்பதற்கான அந்த நடவடிக்கை, ஆட்சி அமைப்பதற்கான அந்த பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவை என்றால் அவர்கள் தான் கேட்க வேண்டும். ஆனால் தற்போது வரை தமிழக வெற்றி கழகத்திடமிருந்து அதிமுகவிடம் எந்த விதமான ஆதரவும் கோரவில்லை. அதே நேரத்தில் சி.டி. நிர்மல்குமார், அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய சி.டி. நிர்மல்குமார் இடதுசாரிகளை சந்தித்து அவர்களுடைய ஆதரவை கோரிய பின்பு செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது அவர் சொன்னார், என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய ஆதரவை நாங்கள் பெறப்போவது இல்லை என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். அப்படி இருக்கும் பொழுது அதிமுக இவர்களுக்கு ஆதரவு அளிக்கலாமா, அளிக்க கூடாதா என கடந்த சில நாட்களாகவே சமூக வலைதளங்கள் வாயிலாக பல்வேறு அதிமுகவினரை கோரிக்கை வைக்கக்கூடிய அந்த சூழலை நம்மால் பார்க்க முடிந்தது. புதிதாக ஒருத்தர் வந்திருக்கிறார், அவர் 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார், அவருக்கான ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொடுப்போம், அதிமுக பின்னின்று வழிநடத்துவோம் என்றெல்லாம் சமூக வலைதளங்கள் வாயிலாக பல்வேறு கருத்துக்கள் பகிரப்பட்டு வந்த நிலையில் இந்த முடிவு எவ்வாறு அமையும் என்பது நாம் பொறுத்திருந்தா பார்க்க வேண்டும். ராஜேஷ், ஆனால் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வரை அதிமுக தலைவர் செம்மலை என்றாலும் சரி, புதுச்சேரியின் அதிமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் இருந்தாலும் சரி, அதிமுக தரப்பில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார், 118 எம்எல்ஏக்களுடன் சென்று ஆட்சி அமைக்க ஆதரவு கோருவார், கிங் மேக்கராக அல்ல, கிங்காகவே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திகழ்வார் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. இதற்கு மத்தியில் தற்போது திடீரென இந்த பதிவு வெளியாகி இருக்குது. இதை எவ்வாறு பார்ப்பது? இல்ல, நேற்றைய தினத்திலே நான் இதை பதிவு செய்திருந்தேன் சரவணன். என்னவென்றால், குறிப்பாக பொள்ளாச்சி ஜெயராமன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து விட்டு வெளியே வரும் பொழுது, எங்களுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான், எங்களுடைய தலைவருக்கு தெம்பு இருக்கிறது, திராணி இருக்கிறது, எதிர்காலத்தில் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்ற வார்த்தையை அவர் குறிப்பிட்டு கூறியிருந்தார். பொள்ளாச்சி ஜெயராமனை பொறுத்த வரைக்குமே சூசகமாக பல வார்த்தைகளை சொன்னாலும் பல வேளைகளில் அது உண்மையாக கூட இருக்கும். அப்படிதான் பல முன்னுதாரணங்களை நம்மால் கூற முடியும். 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் தகுதி நீக்கும் விவகாரம் தொடங்கி பல்வேறு காலகட்டங்களில் அவர் தன்னுடைய கருத்தை மிகவும் நிதானமாக பதிவு செய்திருக்கிறார். அதே போல செய்தி தொடர்பாளர்கள் பலரிடம் பேசும் பொழுது கூட அவர்களும் அந்த கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். ஆனால் செம்மலை போன்ற மூத்த தலைவர்கள் தான் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு செய்திருந்தார்கள். ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு அதிமுக திமுக ஆட்சி அமைவது என்பது 2 தரப்பு நிர்வாகிகள், 2 தரப்பு தொண்டர்களிடையுமே ஒரு சின்ன சலசலப்பு, சின்ன சஞ்சலம் இருந்திருக்கலாம் என்று அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கிறார்கள். அதே நேரத்தில் பல மூத்த பத்திரிகையாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை தங்களுடைய எக்ஸ்தலத்தின் வாயிலாக பதிவு செய்திருந்தார்கள். குறிப்பாக அதிமுக திமுக இணைந்து ஒரு ஆட்சி அமைப்பது என்பது வரலாற்று பிழையாக மாறிவிடும், அதனை செய்ய வேண்டாம் என்ற 2 கட்சிகளுக்குமே அவர்கள் அறிவுறுத்தியிருந்தார்கள். இருந்த போதிலும் தான் அந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக கூறப்பட்டது. இதற்கிடையே கனிமொழி அவர்களுடைய அந்த பேட்டி என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது சரவணன். ஏனென்றால் அவர் கூறும் பொழுது, டெமோக்ரஸி கண்ட்ரியில யார் லார்ஜஸ்ட் பார்ட்டியோ அவங்களை ஆட்சி அமைக்க விடணும், அதுதான் ஜனநாயகமாக இருக்கும், இந்த புறவழியில் வருவது என்பது திமுகவிற்கு என்றைக்குமே கிடையாது என்பது அவர் பட்டவர்த்தனையாக தெரிவித்திருந்தார். ஆனால் அதே நேரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பேபி அவர்கள் தெரிவிக்கும் பொழுது, அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு திமுக எங்களிடம் ஆதரவு கோரினார்கள், ஆதரவு மட்டுமல்ல அவர்கள் பதவி ஏற்பதற்கான இடத்தையே பார்த்து விட்டார்கள், அதற்கு உங்களுடைய சம்மதத்தை தெரிவிக்க வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்தார்கள். அதனால்தான் நாங்கள் வெளியேறிய வேண்டிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டது. ஏனென்றால் என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்திருக்கக்கூடிய அதிமுக
ஆட்சியில் அமர்வதற்கு கம்யூனிஸ்டுகள் நாங்கள் எப்படி ஆதரவு அளிக்க முடியும்? அதனால்தான் நாங்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிப்பதற்கு நாங்கள் வெளியே வந்தோம் என்ற கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதே நேரத்தில் நேற்றைய தினத்தில் சண்முகம் போன்றவர்கள் எல்லாம் பேசும் பொழுது நாங்க இண்டிபெண்டன்ட் பாடி, எங்களுக்கு நாங்கள் இண்டிபெண்டன்டாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி, திமுகவை கேட்டு முடிவெடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்பதை அவர்களும் தெரிவித்திருந்தார்கள். அப்படி ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது அதிமுக ஆட்சி அமைப்பதற்கான அந்த வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இல்லை. அதை திமுகவினுடைய மூத்த தலைவர்களும் விரும்பவில்லை என்பதுதான் தெரிகிறது. அதன் அடிப்படையில் இந்த வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி இந்த எக்ஸ்தல பதிவை வெளியிட்டிருக்கலாம் என்று பார்க்கப்படுகிறது. ராஜேஷ், மற்றொரு பார்வையும் இதன் மீது வைக்கலாமா இந்த பதிவின் மீது? அதாவது திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பெரும்பான்மையோடு நிற்கக்கூடிய கட்சியை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்க வேண்டும் என்று வெளிப்படையாக பதிவிட்டிருந்தார். தற்போது இந்த பதிவின் மூலமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் கட்சிக்கு எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் என்று தெரிவிப்பதன் மூலமாக ஆளுநர் என்பவர் தற்போது தாவேகாவை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்று மறைமுகமாக சூசகமாக சொல்வதாக எடுத்துக்கொள்ளலாமா? இல்ல, பொதுவாகவே குறிப்பாக ஆளுநரை வலியுறுத்த அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஆளுநரை வலியுறுத்தி எந்த பதவியும் போடுவதில்லை. ஏனென்றால் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய சூழ்நிலையில் கடந்த சில நாட்களாகவே இருக்கட்டும், கடந்த சில ஆண்டுகளாகவே இருக்கட்டும், அவர்கள் ஆளுநர் குறித்து எந்த விதமான பதவியும் அவர்கள் போடுவதில்லை. அதே நேரத்தில் இந்த ஆளுநருடைய இந்த செயல்பாடுகளுக்கு பின்னணியில் பாஜக இருக்கிறது என்று தொடர்ச்சியாக திமுக தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.